warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi zidna ilma. நான் இப்ப இறுதியாக நேற்றைய வகுப்புல பெருநாள் தொழுகை சம்பந்தமான சட்ட விளக்கங்களை பற்றி நாம் படிக்க இருந்தோம். பெருநாள் தொழுகைங்கிறது என்ன, அந்த 2 பெருநாள்ங்கிறது எதை குறிக்கும், அதனுடைய சட்டம் மற்றும் ஆதாரத்தை பார்த்தோம், அதனுடைய நிபந்தனைகளை பற்றி பார்த்தோம், அந்த தொழுகையை எங்கே நிறைவேற்றணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம், அந்த தொழுகையினுடைய நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம், அந்த தொழுகையினுடைய முறை என்ன, அதுல என்னென்ன ஓதணும், எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அந்த பெருநாள் தொழுகையினுடைய குத்துபா சம்பந்தமான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இறுதியாக அதனுடைய சுன்னத்துகளை பற்றியும் ஓரளவுக்கு முழுமையான முறையில அந்த பாடத்தை நாம் நிறைவு செய்தோம். இன்றைக்கு அடுத்த பாடமாக இருக்கக்கூடிய பாடம் 13வது பாடத்தை பற்றி படிக்க இருக்கின்றோம். அந்த 13வது பாடம் எதை பற்றி வரக்கூடியது அப்படின்னு சொன்னா, மலை தொழுகை, சலாத்துல் இஸ்திஸ்கா அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. இஸ்தஸ்கா இஸ்தஸ்கி இஸ்திஸ்காஉன் அப்படின்னா மழை வேண்டி, மழையை தேடுதல், மழையை வேண்டுதல் அப்படிங்கிறதான் அதனுடைய லுகத்தன் மஅனா. சரிங்களா? அல் பாபு ஸாலிஸ் வ அஷர் ஃபி ஸலாத்தில் இஸ்திஸ்கா, 13வது பாடம் மலை தொழுகை சம்பந்தப்பட்டது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 சட்ட விளக்கங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதாவது மலை தொழுகையினுடைய விளக்கம், அதனுடைய சட்டம், அதனுடைய காரணம், மலை தொழுகையினுடைய நேரமும் அமைப்பும், மலை தொழுகைக்கு புறப்பட்டு செல்வது, பிரசங்கம் நிகழ்த்துவது, அதே மாதிரி இறுதியாக மலை தொழுகையினுடைய குத்துபாவோட பேண வேண்டிய சுன்னத்துகள். ஆக 6 சட்ட விளக்கின் கீழே இந்த மலை தொழுகையை பற்றிய அஹ்காம்கள், சட்டங்களை பற்றி எந்த தலைப்பின் கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. முதலாவது கவனிங்க, முதல் சட்ட விளக்கம் மலை தொழுகையின் விளக்கமும் அதன் சட்டமும். சரிங்களா? மலை தொழுகைங்கிறது எதுக்கு சொல்லப்படும் அப்படின்னா, மலை தொழுகை அதாவது ஒரு வஸ்துவின் பக்கம், ஒரு செய்வின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒரு தொழுகைக்கு தான் மலை தொழுகை. அதுல முதலாவதாக மலையின் பக்கமாக இணைக்கப்பட்டு இலாஃபத் நிஸ்பத் செய்யப்பட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு தொழுகை, அதாவது மலையை வேண்டி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு தொழுகை. சரிங்களா? இதுக்கு பேர் தான் சலாத்துல் இஸ்திஸ்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்ப நம்ம செய்வோம் அப்படின்னா, வெயில் காலங்கள்ல அல்லது மழையே இல்லாத நேரங்கள்ல, பூமி ரொம்ப வறண்டு போய் மக்கள் ரொம்ப சிரமப்படும் போது, விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போய் கருகி போய் இருக்கும் பொழுது, நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல மழைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிறகு இறைவனிடத்திலே உதவி தேடி 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். ஏன்னா அந்த அல்லாஹ் தான் மழையை இறக்கக்கூடியவன். எனவே அந்த அல்லாஹ்விடத்திலே உதவி தேடியவர்களாக, தங்களுடைய பணிவையும் தாழ்மையை வெளிப்படுத்தியவர்களாக அல்லாஹ்விடத்திலே தொழுது அந்த உதவியை வேண்டுதல். சரிங்களா? இதுதான் மலைத்துறைகளுடைய பொருள். இதனுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது சுன்னா முஅக்கதான்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழியாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் மிகவும் கவனமாக இதை நிறைவேற்றிருக்கிறாங்க, வலியுறுத்தி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதனுடைய ஹுக்குமை பொறுத்த வரைக்கும் சுன்னா முஅக்கதாவா இருக்குது. என்ன ஆதாரம் சொன்னா, ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அந்த ஹதீஸை கவனிங்க. عن عباد بن تميم رضي الله عنه عن عمه قال خرج النبي صلى الله عليه وسلم يستسقي. ரசூலுல்லாஹ் மழையை வேண்டியவர்களாக வெளியே வந்தாங்க. ஃபதவஜ்ஜஹ இலல் கிப்லத்தி, கிப்லாவின் பக்கமாக முன்னோக்கினார்கள். யதுஉ, பிரார்த்தித்தார்கள், கிப்லாவை முன்னோக்கி பிரார்த்தித்தார்கள். வஹவ்வல ரிதாஅஹு, தன்னுடைய போர்வையை அவர்கள் மாற்றினார்கள். சும்ம ஸல்லா ரக்அத்தைனி, பிறகு அவர்கள் 2 ரக்அத் தொழுதார்கள். ஜஹர ஃபீஹிமா பில் கிராஅத்தி, அந்த 2 ரக்அத்திலுமே கிராஅத்தை சத்தமாக ஓதினார்கள். சரிங்களா? இதுதான் அந்த ஹதீஸ். இரண்டாவது சட்ட விளக்கம் மலை தொழுகைக்கான காரணம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், மழைங்கிற பொறுத்த வரைக்கும் மக்கள் மழை தண்ணீர் இல்லாமல் பஞ்சத்தின் மூலமாக, அதாவது விவசாயம், மழை பெய்தாதான் விவசாயம் வாழ்வாதாரம்ங்கிறது செழிப்பாகும். அதன் மூலமாகத்தான் அவனுடைய விளைச்சல் என்பது ஏற்படும். அதுல பயிர் சாகுபடிகள், அதே மாதிரி நெல் விளையக்கூடிய விஷயங்கள் எல்லாம், விவசாயங்கள்லாம் மகசூல்னா அப்பதான் செய்ய முடியும். மழை பெய்யல அப்படின்னா விவசாயங்கள் எல்லாம் காய்ந்து போய் கறிக்கு போய்விடும். அப்போ மழைங்கிறது வாழ்வாதாரத்திற்குண்டான மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அல்லாஹ்வே அந்த மாதிரிதான் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல இது
இறந்த பூமியை உயிர்ப்பிக்கிறது, அல்லாஹ் இந்த மழையின் மூலமாக நிறைய தாவரங்களை பயிர்களை உற்பத்தி செய்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். அப்ப அந்த அடிப்படையில மழை பெய்யல அப்படின்னா, மழை பெய்யவில்லை என்று சொன்னால் மக்கள் வறட்சியால கஷ்டப்படுவாங்க, மக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். எனவே இந்த ஒரு பஞ்சத்தை முன்னிட்டு தான் இந்த தொழுகைங்கிறத நாம நிறைவேற்றுகின்றோம். எனவே இது தொழுகைக்கான ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. மூன்றாவது சட்ட விளக்கம், மழை தொழுகையின் நேரமும் அமைப்பும். சரிங்களா? இந்த மலை தொழுகையினுடைய நேர அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதனுடைய நேரம் என்ன அப்படின்னா, சலாத்துல் ஈதைன் மாதிரிதான் இதுவும். சலாத்துல் ஈதைனுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, துலூ ஷம்ஸுக்கு பிறகு சூரியன் கொஞ்சம் ஒரு ஈட்டியினுடைய அளவுக்கு உயர்ந்ததற்கு பிறகு அதனுடைய நேரம் ஆரம்பமாகும். அதனுடைய நடுநிசை ஜவால் வரைக்கும் அதனுடைய நேரம் நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே டைம் தான் இந்த மலை தொழுகைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி தொழுகக்கூடிய முறையும் அதே மாதிரிதான். இங்க தக்பீர்கள் இருக்காது. அது போக முதல்ல தொழுகை இருக்கும், பிறகு குத்துப்பா இருக்கும். சலாத்து இதே மாதிரி இதனுடைய அமைப்பு என்பது இருக்கும். அதே மாதிரி சூறாக்கள் என்பது சத்தமாக ஓதப்படக்கூடிய சூறாக்கள் தான். ஜஹரன் ஓதப்படக்கூடிய கிராத்து, மனசுக்குள்ள ஓதப்படக்கூடிய கிராத்துல ஜஹரன் ஓதணும். அதே மாதிரி நம்ம சலாத்து ஐதைன்ல என்னென்ன சூறாக்களை சொல்லப்பட்டிருந்ததோ, சுன்னாவின் மூலமாக என்னென்ன சூறாக்களை ஓதணும் சொல்லப்பட்டிருந்ததோ அந்த சூறாக்களையும் இதற்கும் ஆட் பண்ணிக்கிறது, சேர்த்துக்கிறதுங்கிறது ஒரு சுண்ணாவான ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி மிக முக்கியமாக இந்த ஹதீஸுகள்ல சில பண்புகளை குறிப்பிடுறாங்க. அந்த மழையினுடைய சமயங்கள்ல தன்னுடைய தேவையை முன்னிட்டு அந்த இறைவனத்திலே மன்றாடுவதற்காக வேண்டி, உதவி தேடுவதற்காக வேண்டி எப்படி நம்முடைய குணங்கள் இருக்கணும், பண்புகள் இருக்கணும், செயல்கள் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக அடுக்கடுக்காக நமக்கு சொல்லுகின்றது. கவனிங்க அந்த ஹதீஸ. சரஜ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தவாதிஅன் முத்தபத்திலன் முத்தகஷ்ஷிஅன் முத்தரஸ்ஸிலன் முத்தவர்திஅன். 5 சிஃபத்துகள் வருது பாருங்க. முத்தவாதிஅன் பணிவானவர்களாக, பணிந்தவர்களாக, முத்தபத்திலன் சாதாரணமான ஆடை அணிந்தவர்களாக, அதாவது பகட்டில்லாதவர்களாக, முத்தகஷ்ஷிஅன் அதுவும் குஷூஅன்ல இருந்து வந்தவர்கள்தான், பயந்தவர்களாக, முத்தரஸ்ஸிலன் தரஸ்ஸுலனா தலை குனிந்தவர்களாக, முத்தலர்ரிஅன் மன்றாடி, தலர்ருஅன்னா இறைஞ்சி மன்றாடி வேண்டுதல், அப்படி வேண்டியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே இருந்தாங்க. ஃபஸல்லா ரக்அத்தைனி 2 ரக்அத் தொழுதார்கள். கமா யுஸல்லி ஃபில் ஈத், ஈதுல 2 ரக்அத் தொழுவதை கொண்டு. வலம் யக்துப் குதுபத்தக்கும் ஹாதிஹி, உங்களுடைய குத்துபாயை போல நீண்ட பிரசங்கம் செய்யவில்லை. அதாவது ஸலாத்துல் ஈதனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய குத்துபா கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஆனா ஸலாத்துல் இஸ்திஸ்காவை பொறுத்த வரைக்கும் அதை விட சற்று குறைவாக இருக்கும் அதனுடைய அளவு என்பது. சரிங்களா? அப்ப சலாத்துல் ஈதன் அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சலாத்துல் ஈதன் எப்படி நம்ம மைதானத்துல, அதாவது முசல்லாங்கிற தொழுமிடத்திற்கு போய் நம்ம நிறைவேற்றுவோமோ அதே போன்றுதான் இந்த சலாத்துல் இஸ்திஸ்காங்கிறதையும் நம்ம முசல்லாங்கிற ஒரு திடலுக்கு போய் ஒரு மைதானத்துக்கு போய் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு முஸ்தஹபான செயல்னு சொல்றாங்க. அடுத்து இந்த தொழுகை சம்பந்தமான ஒரு 5 பாயிண்டுகள் வருது, அதாவது விளக்கங்கள். முதலாவது என்ன அப்படின்னா, 2 ரக்காத்துகள் தொழணும். அதுல 2வது சத்தமாக தொழுக வைக்கணும். 3வது முதல்ல தொழுகை இருக்கணும், பிறகு குத்துபா இருக்கணும். 4வது பெருநாள் தொழுகை அதிகமான தக்பீர்கள் சொல்ற மாதிரி இந்த சலாத்துல் இஸ்திஸ்காலையும் தக்பீர்கள் அதிகமா சொல்லணும். 5வது பெருநாள் தொழுகை நம்ம என்ன சூறாக்களை ஓதணுமோ அதே சூறாக்களை தான் இந்த சலாத்துல் இஸ்திஸ்காலையும் ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க தனது தொழுகையினுடைய சஜ்தாக்களை என்ன செய்யலாம் அப்படின்னா மலைக்காக வேண்டி துவா கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை குத்துபா கொடுக்கும் போது கூட என்ன செய்யலாம் அப்படின்னா மலைக்காக வேண்டி துவா செய்யலாம். அந்த மாதிரி ரசூல்லா துவா செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மனிதர் கால்நடைகள் அழிந்து விட்டன, விவசாயம் நாசமாக விட்டது என்று கேட்கும் போது ரசூல்லா மலைக்காக வேண்டி துவா செஞ்சாங்க அப்படின்ற அறிவிப்புலாம் வந்திருக்குது. சரிங்களா? இதுதான் இந்த 3வது சட்ட விளக்கம். கவனிக்கிறீங்களாமா? இருக்கீங்களா? இருக்கோம் உஸ்தாத். கவனிக்கிறோம் உஸ்தாத். படிக்கிறது கொஞ்சம் தயாரா இருந்துக்குங்க. நல்லா ஸ்பீடா சரளமா படிக்கணும், வேகமா. நான் படிக்கிறேன் உஸ்தாத். சொல்றேன். சரி. 4வது சட்ட விளக்கம், மலை தொழுகைக்கு புறப்பட்டு செல்வது.
மலை தொழுகைக்காக தயாராயிட்டாங்க சொன்னா இமாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து நசீஹா மௌஇதா உபதேசம் செய்யணும். அந்த உபதேசத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா இஸ்திக்ஃபார் கேட்கும்படி மக்களை வந்து தர்கீப் செய்யணும். அநியாயங்கள் செய்வதை விட்டும் சண்டை சச்சரவுகள் செய்வதை விட்டும் ஒருத்தவங்க மத்தவங்களை வெறுக்கிறதை விட்டு விலகி இருக்கும்படி நம்ம என்ன செய்யணும்னா உபதேசம் செய்யணும். ஏன் இதெல்லாம் குறிப்பிடுறாங்க? இஸ்திக்ஃபாரு, துல்மு, அதே மாதிரி சண்டை சச்சரவு, வெறுக்கிறது, இது எல்லாமே வந்து பகைமை, வெறுப்பு, பாவங்கள். இந்த பாவங்கள் என்பது மழையை தடுக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கின்றது. எனவே இதை விட்டு முதல்ல மக்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அவங்களை சீர்திருத்தணும். அப்படி சீர்திருத்தாலே அல்லாஹ் வந்து மழையை வந்து ரஹ்மத்தை வந்து இறக்கிடுவான் அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த காரணங்கள் சொல்லப்படுது. இதை உள்ளடங்கி அவருடைய குத்துவம் வந்து அமைச்சுக்கிறணும். அப்ப முக்கியமான ஒரு 2 லிரிக்கு கொண்டு வராங்க. கவனிங்க. பாவங்கள் பஞ்சத்திற்கு காரணமாகும், பயபக்தி அபிவிருத்திகளுக்கு காரணமாகும். ரொம்ப அற்புதமான வரிகள். சரிங்களா? அல்லாஹ் கூறுகின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, அந்த கிராமவாசிகள் நம்பிக்கை கொண்டிருந்தால், வத்தகவ் அஞ்சி இருந்தால், ஃபதஹனா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய பரக்கத்துகளை அபிவிருத்திகளை நாம் அவர்களுக்கு திறந்து கொடுத்திருப்போம். வலாக்கின் என்றாலும் அவர்களோ கத்தபு பொய்ப்படுத்தினார்கள். அகதனாகும் பிமா கானு யக்ஸிபூன், எனவே அவர்கள் சேமித்தவற்றை கொண்டே நாம் அவர்களை பிடித்து கொண்டோம். சரி, அப்ப பாவம் செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை தடைபடும். பாவம் செய்யாமல் நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சியிருந்தால் அல்லாஹ் வானம் பூமியினுடைய பரக்காத்துகளை திறந்து கொடுப்போம் என்று சொல்லுகின்றான். சரிங்களா? அப்ப இஸ்திக்ஃபார்ங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது மழையை நாம் வேண்டுவதற்கு அல்லாஹ்விடத்திலே. அடுத்து இந்த சலாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிராண்டாக, ஒரு ஃபெஸ்டிவலாக, ஒரு செழிப்பாக, மகிழ்ச்சியாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தொழுகை கிடையாது. சலாத்து ஐதனுங்கிறது அது ஒரு பெருநாள், அது ஒரு பண்டிகை நாள். ஆனா இந்த சலாவை பொறுத்த வரைக்கும் அதை விட்டு மாறுபட்டது. அதனால வந்து இதுல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? அலங்காரம் எடுக்கக்கூடாது, கிராண்டான ஆடை போட்டு போகக்கூடாது, நறுமணம் பூசாம போகணும். ரொம்ப வந்து பயத்தோட, பணிவோட, அடக்கத்தோட, அமைதியாக இறைவனிடத்துல பாவமன்னிப்பு தெரியவர்களாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெருமை இருக்கக்கூடாது, பகட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? 5வது சட்ட விளக்கம். சரி, இதை படிச்சிருங்க. அடுத்து ஒன்று சீக்கிரம் போயிடும். சீக்கிரம் படிக்கணுமா? வேகமா படிக்கணும். படிங்க, வருவீங்க, சீக்கிரம் படிங்க. நஅம் உஸ்தாத். மழை தொழுகை. இதில் பல சட்ட விளக்கங்கள் உள்ளன. முதல் சட்ட விளக்கம், மழை தொழுகையின் விளக்கமும் அதன் சட்டமும். மழை அறவே பொழியாமல் பூமி வறண்டு மக்கள் சிரமப்படும் போது அல்லாஹ்விடம் மழை வேண்டி பிரார்த்தித்து நிறைவேற்றப்படுகின்ற தொழுகையை மழை தொழுகை என்று கூறப்படும். ஏனெனில் அல்லாஹ் தான் மழையை இறக்கக்கூடியவன், அவன்தான் மக்களுக்கு நீர் புகட்டக்கூடியவன் ஆவான். 2. இதன் சட்டம். இந்த மழை தொழுகை ஒரு சுன்னா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட நபி வழி ஆகும். عن عباد بن تميم رضي الله عنه عن عمه قال خرج النبي صلى الله عليه وسلم يستسقي فتوجه إلى القبلة يدعو وحول رداءه ثم صلى ركعتين جهر فيهما بالقراءة رواه البخاري. அப்பாது இப்னு தமீம் ரலியல்லாஹு அன்ஹு தனது சிறிய தந்தையின் வாயிலாக அறிவிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைத்தொழுகை தொழுவதற்கு வந்தார்கள். கிப்லாவை முன்னோக்கி துஆ கேட்டார்கள். தனது மேலிருந்து போர்வையை மாற்றினார்கள். பிறகு 2 ரக்காத் தொழ வைத்தார்கள். அந்த 2 ரக்காத்துகளிலும் சப்தமாக ஓதினார்கள். 2வது சட்ட விளக்கம். மழை தொழுகைக்கான காரணம். மழை முற்றிலும் நின்றுவிட்டதால் நிலவுகின்ற பஞ்சத்தை முன்னிட்டு இந்த தொழுகை தொழப்படுகின்றது. இது போன்ற நேரங்களில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை தொழுது இருக்கின்றார்கள். 3வது சட்ட விளக்கம். மழை தொழுகையின் நேரமும் அமைப்பும். பெருநாள் தொழுகை எப்படி எந்த நேரத்தில் நிறைவேற்றப்படுகிறோமோ அப்படித்தான் மழை தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும். خرج رسول الله صلى الله عليه وسلم متواضعا متبذلا متخشعا مترسلا متضرعا فصلى ركعتين كما يصلي في العيد ولم يخطب خطبتكم هذه رواه ابن ماجه. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை தொழுகைக்காக பணிவானவர்களாக, சாதாரணமான ஆடை அணிந்தவர்களாக, பயந்தவர்களாக, தலை குனிந்தவர்களாக, மன்றாடி பிரார்த்தித்தவர்களாக வந்தார்கள். பெருநாளில் தொழுவது போன்று 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். உங்களது இந்த பிரசங்கத்தை போன்று
அவர்கள் நீண்ட பிரசங்கம் நிகழ்த்தவில்லை. ஆகவே இந்த தொழுகையையும் மைதானத்தில் நடத்துவது விரும்பத்தக்க செயலாகும். 2 ரக்காத்துகள் தொழ வைக்க வேண்டும். சப்தமாக ஓதி தொழ வைக்க வேண்டும். முதலில் தொழுகையையும் பிறகு பிரசங்கமும் இருக்க வேண்டும். பெருநாள் தொழுகையில் அதிகமான தக்பீர்கள் கூறப்படுவது போல் இதிலும் அதிகமான தக்பீர்கள் கூற வேண்டும். பெருநாள் தொழுகையில் ஓதப்படுகின்ற சூறாக்களை இதிலும் ஓதுவது சுன்னாவாகும். இன்னும் இது போக மற்ற முறைகளிலும் அல்லாஹ்விடம் மழை வேண்டி துஆ கேட்கலாம். ஒருவர் தனது தொழுகையின் சுஜூதிலும் மழைக்காக துஆ கேட்கலாம். இமாம் வெள்ளிக்கிழமை அன்று ஜும்ஆவுடைய பிரசங்கம் நிகழ்த்தும் போதும் மழைக்காக துஆ கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று மிம்பர் மீது பிரசங்கம் நிகழ்த்துகையில் மழைக்காக துஆ கேட்டார்கள். 4வது சட்ட விளக்கம். மழை தொழுகைக்கு புறப்பட்டு செல்வது. மழை தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்று இமாம் முடிவு செய்தால் அவர் மக்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும். பாவங்களில் இருந்து பாவ மன்னிப்பு கேட்கும்படி மக்களை தூண்ட வேண்டும். அநியாயங்கள் செய்வதை விட்டும் தங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் செய்து கொள்வதை விட்டும் ஒருவரை ஒருவர் வெறுப்பதை விட்டும் விலகி இருக்கும்படியும் உபதேசிக்க வேண்டும். இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை தடுக்கக்கூடிய காரணங்களாகும். பாவங்கள் பஞ்சத்திற்கு காரணமாகும். பயபக்தி அபிவிருத்திகளுக்கு காரணமாகும். அல்லாஹ் கூறுகின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்தி வலக்கின் கஸ்ஸபு ஃபஅஹத்னாஹும் பிமா கானு யக்ஸிபூன். அவ்வூர்களில் இருந்தவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்திருந்தால் அவர்களுக்காக வானத்திலும் பூமியிலும் உள்ள அருட்கொடைகளின் வாசல்களை திறந்து விட்டிருப்போம். எனினும் அவர்களோ நபிமார்களை பொய்யாக்கினார்கள். ஆகவே அவர்களுடைய தீய செயலின் காரணமாக நாம் வேதனையை கொண்டு அவர்களை பிடித்துக் கொண்டோம். அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 96வது வசனம். சுத்தமான ஆடை அணிந்து நறுமணம் பூசாமல் அலங்காரமான ஆடைகளை அணியாமல் இந்த தொழுகைக்கு வர வேண்டும். ஏனெனில் இது பயப்பட வேண்டிய, பணிவை வெளிப்படுத்த வேண்டிய, மன்றாடி கேட்க வேண்டிய நாளாகும். ஆகவே மேற்கூறப்பட்ட நபிமொழியில் வந்துள்ளதைப் போன்று பணிவுடன், பயத்துடனும், அடக்கத்துடனும், பெருமையும் பகட்டும் இன்றி புறப்பட்டு வர வேண்டும். உஸ்தாத் முடிச்சிட்டேன் உஸ்தாத். உஸ்தாத் சரிம்மா. நான் சரி வாங்க அடுத்த 5வது சட்ட விளக்கத்துக்கு போவோம். 2 தான் இருக்கு. 5, 6. 5வது பிரசங்கம் நிகழ்த்துவது, அதாவது குத்துபா. தொழுது முடிந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம என்ன செய்வோம், குத்துபாங்கிறத கொடுப்பாங்க. அப்ப அந்த குத்துபாங்கிறது ஒரு தடவை மட்டும் செஞ்சா போதும். ஒரு சிட்டிங் மட்டும் அமைஞ்சா போதும். ஒரு குத்துபா வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க. அதுல வந்து மிக முக்கியமான என்னென்ன கண்டென்ட் வந்து உள்ள இருக்கணும் அப்படின்னா, தௌபா கேட்கறத வலியுறுத்தணும், தர்மம் செய்யறத ஆர்வம் ஊட்டணும், அதே மாதிரி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதையும் பாவங்களை விட்டு விடணும் அப்படிங்கிறத பத்தியும் அவங்க என்ன செய்யணும்னா வலியுறுத்தி பேசணும். அதே மாதிரி இமாமும் குத்துபா என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ் இடத்துல அஸ்தகுஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி நஸ்தகுஃபிருல்லாஹ் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்பதை ஆர்வம் ஊட்டக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக வந்து அவருடைய குத்துபாவை வந்து ஆட் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். அதே மாதிரி மழை வேண்டி அதிகமாகவும் துவா கேட்கணும் குத்துபாவில. சரிங்களா? சில துவாக்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கிட்டத்தட்ட எத்தனை துவா வருது, 7 கிட்ட வருது. சரிங்களா? இந்த துவாக்களை வந்து எவ்வளவு முடியுமோ அனைத்தையும் ஓதலாம், அல்லது முடிஞ்ச அளவுக்கு ஓத வேண்டிய அளவிற்கேற்ப ஓதிக்கொள்ளலாம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin சூரா ஃபாத்திஹா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் யஃபஅலு மா யுரீத். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் நாடியதை அவன் செய்வான். அல்லாஹும்ம அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த. இறைவா நீதான் ரப்பு, அல்லாஹ் ஆவான், உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியாவன் யாரும் இல்லை. அல் கனியு நீதான் நிரப்பமானவன், நிறைவானவன், செல்வந்தன். வனஹ்னுல் ஃபுக்கரா நாங்கள் ஏழைகள், உன் பக்கம் தேவையுடையவர்கள். இது ஒரு துவா. 2வது அன்சில் அலைனல் கைஸ எங்களுக்கு நீ மழையை இறக்குவாயாக. வஜஅல் மா அன்சல்த லனா நீ எங்களுக்கு எதை இறக்கினாயோ அதை ஆக்குவாயாக. குவத்தன் பலமானதாக. வபலாகன் இலா ஹீன் சில காலம் வரை எங்களுடைய தேவை நிறைவேற்றக்கூடியதாகவும் அதை ஆக்குவாயாக. நீ இறக்கியதை வந்து எங்களுக்கு ஒரு பலமா இருக்கணும், கொஞ்ச நாள் அது வந்து ஒரு தேங்கி இருக்கணும், பலன் தரக்கூடியதாகவும் அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் துவாவா இருக்குது. அடுத்து இன்னொரு துவா, 3வது துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இஸ்கினா கைஸன் முகீஸா. அல்லாஹுவே இஸ்கினா எங்களுக்கு மழை புகட்டுவாயாக, நீர் கொடுப்பாயாக. எப்படி? கைசன் முகீசன். கைசன்ங்கிறது மழை, முகீஸ் அப்படின்னா உதவக்கூடிய ஒரு மழை, மரி அன் அப்படின்னா நல்ல மழை.
சரிங்களா? இல்ல, மரியன்னு பொறுத்த வரைக்கும் மென்மையான. மரியன், மரியன் ஹம்சா, மரியன் ஐனு. சரிங்களா? கைஸ் அப்படின்னா மலை, முகீஸ் அப்படின்னா உதவக்கூடியது, மரியன் அப்படின்னா மென்மையான, மரியன் அப்படின்னா நல்ல பசுமையான. அதே மாதிரி நாஃபிஅன் பலன் தரக்கூடிய, கைர தாரின் இடரளிக்காத, ஆஜிலன் வேகம் விரைவான, கைர ஆஜில் தாமதமில்லாத விரைவான, இடரளிக்காத பலனுள்ள நல்ல பசுமையான மென்மையான மலை, உதவக்கூடிய மலையை எங்களுக்கு புகட்டுவாயாக அப்படிங்கறதான் துவா. இதே மாதிரி வாசகங்கள் தான் அடுத்தடுத்து கண்டினியூவா வருது. சரிங்களா? அல்லாஹ் மஸ்கீனா கைசன் முகீசா மரியன், அதே அர்த்தம் தான். தபக்கன் அப்படின்னா அடர்த்தியான, தபக் அப்படின்னா அசலுக்கு தட்டுக்கு சொல்லுவாங்க. அப்ப அடுத்தடுத்து, அதாவது அடர்த்தியான ஒரு நல்ல மழையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. மரியன் நல்ல பசுமையான, கதக்கன். சரிங்களா? சாரி, தபக்கன்ங்கிறது தான் பூமியை நிரப்பக்கூடிய. கதக்கனுடைய மான என்னன்னா அடர்த்தியான, ஆஜிலன் விரைவான, கைர ராயிஸ் அதே அர்த்தம் தான், கைர ஆஜினுடைய அர்த்தம் தான். தாமதம் இல்லாத மழையை எங்களுக்கு இறக்குவாயாக. சரிங்களா? நாம் அடுத்த ஒரு துவா. 3 4 5 6. அல்லாஹும்ம ஸ்கினா கைசன் முகீசா, இறைவா எங்களுக்கு உதவக்கூடிய மழையை இறக்குவாயாக. மரியன் நல்ல பசுமையான, தவக்கன் பூமியை நிரப்பக்கூடிய, கதக்கன் அடர்த்தியான, கைர ராயிசின் தாமதமில்லாத, நாஃபியான் பலன் தரக்கூடிய, கைர தாரின் இடரளிக்காத அந்த மழையை எங்களுக்கு தருவாயாக. அப்போ மழைங்கிறது வந்து நமக்கு தேவை. அது எப்படிப்பட்ட தேவையாக நமக்கு இருக்கணும்? அது பலமா இருக்கணும். கொஞ்ச நாள் எங்களுக்கு தேங்கி இருக்கக்கூடிய ஒரு மழையா இருக்கணும். அதே மாதிரி அது பிரயோஜனம் உள்ள, பலன் தரக்கூடிய, உதவக்கூடிய ஒரு மழையா இருக்கணும். இடையூறு தராத ஒரு மழையா இருக்கணும். வேகமாகவும் எங்களுக்கு மழை கிடைக்கணும், தாமதமாக கூடாது. எப்பேற்பட்ட ஒரு அழகான வார்த்தைகள் அடக்கி நமக்கு வந்து ஒரு துவா வந்து ரசூலுல்லாஹ் வந்து கற்று தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அழகிய வார்த்தையில என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சலாத் இஸ்திஸ்கால குத்துபால வந்து நம்ம சேர்த்துக் கொள்ளணும். நான் உண்மை. சரி, கடைசி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, துவா கேட்கும் போது இரு கைகளையும் உயர்த்தி கேட்கணும். எந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து தங்களுடைய அக்குல் பகுதி தெரிகிற அளவுக்கு கைகளை வந்து வானத்தில் நோக்கி அதிகமாக உயர்த்தி வந்து அல்லாஹ்விடத்துல மன்றாடி துவா செஞ்சிருக்கிறாங்க. எனவே வந்து நாமளும் அந்த மாதிரி துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஸலவாத்து சொல்லணும். ஸலவாத்துங்கிறது துவா ஏத்துக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் மீது அதிகமாகவும் ஸலவாத் சொல்லணும். அடுத்து 6வது சட்ட விளக்கம். இது எதை பத்தி வருது அப்படின்னா, மலை தொழுகையில் குத்துபாவில் பேண வேண்டிய சுன்னத்துகள். இந்த குத்துபாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற பத்தி கொண்டு வருவாங்க. அதுல ஒரு 5 சுன்னாக்களை குறிப்பிடுறாங்க. முதலாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்த துவாக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகமாக கேட்கணும். கடைசியா வந்து கிப்லாவை முன்னோக்க வேணும். தனது மேல் உள்ள ஒரு ஆடை ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து மாற்றி போட்டுக்கணும். உல்டாவா போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போர்வை இல்லை அப்படின்னா நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ, சட்டைகள் போட்டிருந்தா அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கமாக வர்ற மாதிரி மாற்றி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, குத்பாவோட இறுதியில் வந்து கிபிலாவை முன்னோக்கி மக்கள் பக்கம் முதுகை திருப்பி என்ன செஞ்சாங்க அப்படின்னா துவாவுல ஈடுபட்டிருக்கிறாங்க. பிறகு தனது போர்வையை மாற்றினார்கள். அப்ப இது எதுக்காண்டி குறிக்கிறாங்க அப்படின்னா, எதுக்காண்டி இந்த மாதிரி போர்வையை மாற்றுறதுனால என்ன ஒரு இதாகுது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து இப்ப இந்த சீசன்ல வந்து நிறைய பேர் நிறைய இடங்களை தொழுதாங்க. அதெல்லாம் சோசியல் மீடியாக்கள் வைரலா பரவுனுச்சு. இந்த டிஎன்இஜி நடத்தின சலாத்துல் இஸ்திஸ்கா, பல இயக்கங்கள் நடத்தின, பல ஜமாத்துகள் நடத்தின இந்த சலாத்துல் இஸ்திஸ்கா பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வெயில் காலங்கள்ல மழை வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது இந்த விஷயத்தெல்லாம் படங்கள்லாம் போட்டு காட்டுறாங்க. சட்டையை கழட்டி மறுபடியும் திருப்பி போடுறது. இதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ட்ரோல் பண்ணி போட்டாங்க. இதனால இன்னும் ஒண்ணு கிடைக்க போகுது. நாத்திகம் பேசக்கூடியவங்க வந்து மரம் வளர்க்குற விட்டு தேவையில்லாம மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஒரு சட்டை திருப்பி போட்டாவா நான் மழை வரப்போகுது அப்படின்ற மாதிரியான முறையில வந்து அவங்க வந்து அதுக்கு ஒரு நெகட்டிவான கமெண்ட்டை வந்து அதுக்கு பதிவு பண்ணாங்க. இதுல உள்ள ஹிக்மா என்ன அப்படின்னா, அதாவது மாற்றுவதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த வறட்சியினுடைய நிலை மாறும், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அடிப்படையில வந்து நம்ம ரசூல்லா வந்து இதை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற உண்டான ஒரு தத்துவத்தை வந்து இந்த செயல் மூலமா நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க. இப்ப ரசூல்லாவுடைய சுண்ணாக்கள் அனைத்துமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு அதுல ஹிக்மா இருக்கும், ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். அப்படி இருக்க போய் தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. எனவே ரசூல்லாவுடைய சுண்ணாக்கள் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், அதை அவங்களுடைய கமெண்ட் அந்த நம்ம பொருட்படுத்தாம அல்லது நாமே ஒரு ஆட்சேபனை தெரிவிக்காம அந்த சுண்ணா வந்து செயல்படுத்தணும். 2வது சுன்னா, பெண்கள், சிறுவர்கள் உட்பட அனைத்து முஸ்லிம்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தொழுகையில கலந்து கொள்ளணும். ஏன்னா இது எல்லாருக்கும் தேவையான ஒரு தொழுகை அப்படிங்கறதுனால முஸ்லிம்கள் அனைவரும் இந்த தொழுகையில வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது.
மூன்றாவது சுன்னா என்ன அப்படின்னா, இந்த தொழுகைக்கு செல்லும் பொழுது பயம், பணிவு, அடக்கம், தாழ்மை இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. ஹதீஸ்ல படிச்சோமா, முன்னாடி ஹதீஸ்ல என்ன படிச்சோம், முத்தவாதிஅன் முத்தபத்திலன் முத்தகஷ்ஷிஅன் முத்தரஸ்ஸிலன் முத்தவர்ரிஅன் 5 சிபத்துகள் சொல்லப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? அடுத்து 4வது சுன்னா என்ன அப்படின்னா, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்துருச்சு அப்படின்னா, அந்த மழையில வந்து கொஞ்சமா என்ன செய்யறது, நனைஞ்சுக்கிறது. அந்த மழையில நம்ம கொஞ்சம் படும்படியாக கொஞ்சம் நனைஞ்சிட்டு வர்றது, அதுவும் ஒரு சுன்னா தான். பிறகு வந்து மழைக்காக வேண்டி துவா செய்யறது, மழை பெய்யும் போது அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, இறைவா இந்த மழையை வந்து பலனுள்ள, நன்மை பயக்கும் ஒரு மழையாக, பலனுள்ள ஒரு மழையாக ஆக்குவாயாக அப்படின்னு துவா செய்யறது. அடுத்து இன்னொரு துவா, முக்தித்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ஃபضல், அவனுடைய அருளாலும் அவருடைய கருணையாலும் தான் நாங்கள் எங்களுக்கு மழை பொழிந்தது அப்படின்ட்டு அல்லாஹ்வின் பக்கமாக அந்த அருளை நிஸ்பத் செஞ்சு இணைத்து நாம அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது, புகழ்வது. அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அந்த 2 துவாக்களும் ஓதணும். அதே மாதிரி மழை அதிகமாகி ஆபத்துகள் ஏற்படும் என்று பயந்தால் பின்வரும் துவாவை ஓதணும். சரிங்களா? மழையை வந்து ஏசக்கூடாது, திட்டக்கூடாது, அல்லது மழையை வந்து வெறுக்க கூடாது. அப்படி இன்கேஸ் வந்து நமக்கு அதிகமாயிடுச்சுன்னா அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தை வந்து வேற ஒரு இடத்தின் பக்கமாக, வேற எந்த இடத்துக்கு தேவை இருக்குதோ அந்த பக்கத்தின்பாக, அல்லது அதுக்கு பயனளிக்கக்கூடிய சில இடங்களின் பக்கமாக அதை மாற்றி விடு, திருப்பி விடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம பிரார்த்தனை செய்யணும். சரிங்களா? அல்லாஹும்ம ஹவாலைனா, ஹவாலைனா வலா அலைனா. ஹவாலைனா அப்படின்னா எங்களை சுற்றி மழையை இறக்குவாயாக, வலா அலைனா எங்கள் மீது அல்ல, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீ மழையை அனுப்புவாயாக, எங்கள் மீது நாங்கள் எங்களுக்கு சிரமப்படும்படியான, எங்களை மூழ்கடிக்கும்படியான அளவுக்கு இல்ல. அல்லாஹுமா அலல் அக்காமி, அலல் அலல் ஆக்காமி. சரிங்களா? ஆக்காம் அப்படின்னா குன்றுகளுக்கு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சில இடங்கள்ல வந்து இது மிஸ் ஆயிருக்கு, தத்துவம் மிஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அல் ஆக்காம் அப்படின்னா குன்றுகளுக்கு சொல்லுவாங்க. வல் ஜிபால் மலைகள், வல் ஆஜாம் கோட்டைகள், வல் திராப் அப்படின்னா மேடுகள், வல் அவுதியா அப்படின்னா ஓடைகள், மனாபித் ஷஜர் அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள் ஆகியவற்றின் மீது இந்த மலையை வந்து பொழிவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து துஆ செஞ்சிருக்கிறாங்க. இதுவும் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான, அந்த மலையினுடைய விஷயங்கள்ல பேண வேண்டிய ஒரு ஒழுங்குகள்ல உள்ள ஒன்றாகும், உள்ள சுண்ணாவாகும். இந்த 5 சுண்ணாக்களையும் மழை பெய்யக்கூடிய நேரங்கள்ல மலையினுடைய அந்த குத்துபாவில இருந்து நம்ம பேணணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? புரியுதாமா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறோம் உஸ்தாத். அடுத்து இன்னொரு ஆள் படிங்க. ஹலீனா இருக்கீங்களா? உஸ்தாத் அனா அக்ரா உஸ்தாத் ஃபௌசியா பேகம். ஃபௌசியா பேகமா? நாம் உஸ்தாத். தேடும் போது இருக்க மாட்டீங்க, வந்துட்டீங்களா? பரவாயில்ல, மாஷா அல்லாஹ். படிங்க. ஸ்பீடா படிக்க சொன்னனால நீங்களே வந்துட்டீங்களா? சரி, எப்படியோ படிங்க. 5வது சட்ட விளக்கம். பிரசங்கம் நிகழ்த்துவது. தொழுது முடித்த பின்னர் ஒரே ஒரு முறை இமாம் மக்களுக்கு பிரசங்கம் நிகழ்த்துவார். அந்த பிரசங்கம் முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். தௌபா கேட்பதையும் தர்மம் செய்வதையும் அதிகம் தூண்ட வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதையும் பாவங்களையும் விட்டு விலக வேண்டும் என்பதையும் வலியுறுத்த வேண்டும். இமாம் குத்துபாவில் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்பதை ஆர்வமூட்டக்கூடிய குர்ஆன் வசனங்களை அதிகம் ஓதி காட்ட வேண்டும். பிறகு மழை வேண்டி அதிகம் துவா கேட்க வேண்டும். பின் வருகின்ற துவாக்களை அனைத்தையுமே அல்லது அவற்றில் சிலவற்றையோ அதிகம் கேட்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அகிலத்தாரின் இரட்சகன், மகா கருணையாளன், மகா இரக்கமுடையவன், தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். லா இலாஹ இல்லல்லாஹு யஃஅலு மா யுரீத். அல்லாஹ்வை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் யாரும் அறவே இல்லை, அவன் நாடியதை செய்கின்றான். அல்லாஹும்ம அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்தல் கனியு வ நஹ்னுல் ஃபுகராஉ. அல்லாஹ்வே நீதான் அல்லாஹ், அல்லாஹ் உன்னை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் யாரும் அறவே இல்லை, நீதான் மகா செல்வந்தன், நிறைவானவன், நாங்கள் தான் ஏழைகள், தேவை உள்ளவர்கள். அன்சில் அலைனல் கைஸ வஜ்அல் மா அன்ஸல்த லனா குவத்தன் வ பலாகன் இலா ஹீன். உஸ்தாத் உஸ்தாத் சொல்லுங்கம்மா. சாரி உஸ்தாத், பையன் முழிச்சிட்டான், இதனாலதான் ரீட் பண்ற வரதே இல்ல. சாரி உஸ்தாத். அப்படியா? சரி, சாரி பரவாயில்ல. உஸ்தாத். சரிம்மா. வேற யாருமா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சமிஹா, சமிஹா இருக்கீங்களா?
அஜரன் அலிமா படிக்கவா உஸ்தாத்? படிங்க படிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்சில் அலைனா கைஸ. அவங்க விட்டதுல இருந்து படிக்கவா என்ன? ஆமா, உங்க வீட்டுல தான் படிங்க. அன்சில் அலைனல் அல்ஸ வஜ்அல் மா அன்சல்த லனா குவத்தன் வ பலாஅன் இலாஹீன். எங்களுக்கு மலையை இறக்குவாயாக, நீ எங்களுக்கு இறக்கியதை எங்களுக்கு ஒரு பலமாகவும் சில காலம் வரை தேவையை நிறைவேற்றக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. அல்லாஹும் மஸ்கினா ஐனன் முஐசன் மரிஅன் நாஃபியான் ஐரலாரின் ஆஜிலன் ஐப அஜில். அல்லாஹுவே எங்களுக்கு உதவக்கூடிய மென்மையான நல்ல பசுமையான பலன் தரக்கூடிய இடையூறு அளிக்காத விரைவான தாமதம் இல்லாத மலையை எங்களுக்கு இறக்குவாயாக. அல்லாஹும் மஸ்கினா ஐனன் முஐசன் மரிஅன் غيثا அல்லாஹும் மஸ்கினா கைஸன் முஐசன் மரிஅன் தபகன் மரிஅன் அதகன் ஆஜிலம் ஐரல் ராயிசி. அல்லாஹுவே எங்களுக்கு உதவக்கூடிய மென்மையான பூமியை நிரப்பக்கூடிய நல்ல பசுமையான அடர்த்தியான விரைவான தாமதம் இல்லாத மலையை எங்களுக்கு இறக்குவாயாக. அல்லாஹு மஸ்கினா ஐனன் முஐசன் மரிஅன் தபகன் அதகன் ராயிசின் நாஃபிகன் ஐரலாரின். அல்லாஹுவே எங்களுக்கு உதவக்கூடிய பசுமையான பூமியை நிரப்பக்கூடிய அடர்த்தியான தாமதமில்லாத நற்பலன் தரக்கூடிய இடையூறு தராத மலையை எங்களுக்கு இறக்குவாயாக. துஆக்கள் கேட்கும் போது இரு கைகளையும் உயர்த்தி கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் அக்குள் தெரியும் வரை கைகளை உயர்த்தினார்கள். மக்களும் தங்கள் கைகளை உயர்த்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது துஆ கேட்கப்படுவதற்குரிய காரணமாக இருப்பதால் அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். 6வது சட்ட விளக்கம். மலை தொழுகையின் குதுபாவில் பேணக்கூடிய சுன்னத்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்த துஆக்களை அதிகம் கேட்க வேண்டும். துஆவின் இறுதியில் கிப்லாவை முன்னோக்க வேண்டும். தனது மேல் உள்ள போர்வையை மாற்றி அணிய வேண்டும். அதாவது வலது பக்கம் உள்ளதை இடது பக்கமாகவும் இடது பக்கம் உள்ளதை வலது பக்கமாகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். போர்வை இல்லை என்றால் தனது மேல் உள்ள ஏதாவது ஒரு ஆடையை அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கத்தின் இறுதியில் கிப்லாவை முன்னோக்கி மக்கள் பக்கம் முதுகை திருப்பி துஆவில் ஈடுபட்டார்கள். பிறகு தனது போர்வையை மாற்றினார்கள். வறட்சியின் நிலைமையை மாறும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரவு வைத்து தங்கள் மேலுள்ள போர்வையை மாற்றினார்கள் என அறிஞர்கள் இந்த செயலுக்கு தத்துவம் தருகிறார்கள். 2. பெண்கள் சிறுவர்கள் உட்பட முஸ்லிம்கள் அனைவரும் மலை தொழுகையை நிறைவேற்ற புறப்பட்டு வருவது சுன்னாவாகும். 3. இந்த தொழுகைக்கு செல்லும் போது பயம், பணிவு, அடக்கம், தாழ்மை இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் புறப்பட்டு சென்றார்கள் என்பதை முன்னர் கூறப்பட்ட நபி மொழியில் பார்த்தோம். மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் அந்த ஆரம்ப மழையில் கொஞ்சம் நனையும்படி நிற்பதும் அப்போது பின்வருகின்ற துஆக்களை ஓதுவதும் சுன்னாவாகும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியன். அல்லாஹுவே நன்மை பயக்கும் மழையாக ஆக்குவாயாக. முதிர்னா ஃபி ஃபலுலில்லாஹி வரஹ்மத்திஹி. அல்லாஹுவின் அருளும் அவனது கருணையாலும் எங்களுக்கு மழை பொழிந்தது. 5. மழை அதிகமாகி ஆபத்துக்கள் ஏற்பட்டுவிடும் என்று பயந்தால் பின்வரும் துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஹவாலைனா வமா அலைனா அல்லாஹும்ம அலல் ஆக்கிமி வல் ஜிபாலி. என்ன சிஸ்டர்? வல் ஜிபாலி வல் ஆஜிமி வல் லராபி வல் அவுதியத்தி வ மனாபித்திஸ் சஜரி. அல்லாஹுவே எங்களை சுற்றி மலையை இறக்குவாயாக, எங்கள் மீதல்ல. அல்லாஹுவே சிறிது மலைகள் மீதும் மலை குன்றுகள் மீதும் பள்ளத்தாக்குகளுக்கு நடுவிலும் மரங்கள் முளைக்கின்ற இடங்களிலும் இந்த மலையை இறக்குவாயாக. முடிஞ்சாமா? நாம் உஸ்தாத். சரி, புரிஞ்சா அந்த பாடம்? புரிஞ்சாமா எல்லாருக்கும்? نعم أستاذ الحمد لله. சரி, டவுட்னா லாஸ்ட்ல கேட்டுங்க. அடுத்த பாடத்துக்கு போயிருவோமா? நாம் உஸ்தாத். نعم أستاذ.
14வது பாடம். அப்போ கண்டினியூவா வந்து நம்ம அந்த தொழுகையினுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்லுக்கு அடுத்து வாஜிபாக ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கக்கூடிய தொழுகைகளை தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றோம். இப்ப அந்த அடிப்படையில வந்து முசாஃபிர், நோயாளி, அதே மாதிரி பயந்த நேர அச்ச தொழுகையை பற்றி பார்த்தோம், இரு பெருநாளுக்குடைய தொழுகையை பற்றி பார்த்தோம், மலை தொழுகையை பற்றி பார்த்தோம். இப்ப வந்து கிரகண தொழுகையை பற்றி பார்க்க போறோம். அடுத்து வந்து ஜனாசா தொழுகையை வரும். சரிங்களா? அல்பாபு ராபி அஷர் ஃபி ஸலாத்தில் குஸூஃப். கிரகண தொழுகை சம்பந்தமாக 14வது பாடம் வருகின்றது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 4 சட்ட விளக்கங்கள் இருக்கின்றன. சரிங்களா? முதலாவது சட்ட விளக்கம், கிரகணம் என்பதனுடைய விளக்கம் என்ன, அது ஏற்படுவதுள்ள தத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி. பொதுவா கிரகணங்கிறது அப்படி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், சயின்ஸ்ல எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? சூரிய சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய அதனுடைய ஒளி வளமைக்கு மாறாக முங்குவதற்கு தான் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபியில் வந்து இதுக்கு வந்து குசூஃப்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஹுசூஃப்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே ஒரே உச்சரிப்பு தான் தமிழ்ல வருது, ஆனா அரபியில வந்து வேறுபடும். காஃபு, ரெண்டாவது வந்து ஹா. குசூஃப், ஹுசூஃப். சரிங்களா? தமிழ்ல வந்து ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் போட்டுருக்குறாங்க. சரி, இதனுடைய ஹிக்மா என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், அவங்க தன் பக்கமாக திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் வந்து இந்த மாதிரியான சூரிய சந்திர கிரகணத்தை ஏற்படுத்தலாம். சரிங்களா? இது ஒரு உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஒரு காரியத்துக்காண்டி கிடையாது. யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க உடனே சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஏற்பட்டது கிடையாது. இந்த மாதிரி ரசூல்லா காலத்துல வந்து அவங்களுடைய மகன் இப்ராஹிம் இறந்த போது ஒரு கிரகணம் ஏற்பட்டுச்சு. மக்கள் அனைவரும் ரசூல்லாவுடைய மகன் இறந்தனால தான் இந்த மாதிரி ஏற்பட்டுக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ரசூல்லா வந்து எச்சரித்து இந்த வார்த்தையை சொன்னாங்க, யாருடைய பிறப்பிற்காகவோ மரணத்திற்காகவோ சூரிய சந்திர கிரகங்கள் ஏற்படுவது கிடையாது. அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில கட்டுப்படுது. எனவே அதை நீங்க பார்க்கும்போது தொழுவுங்க, வணங்குங்க, துவா செய்யுங்க, சதக்கா செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்கன்னு சொல்லி ஆர்வம் ஊட்டியிருக்கிறாங்க. இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா. நிச்சயமாக இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். லா யக்ஸிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி. எந்த ஒருவருடைய மரணத்திற்காகவோ வாழ்வுக்காகவோ அதுக்கு கிரகணம் ஏற்பட போவதில்லை. இப்ப இதா ரஅய்தும் தாலிக, நீங்கள் அதை பார்த்தால், கிரகணத்தை பார்த்தால், ஃபதுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், வக்கப்பிரு, தக்பீர் சொல்லுங்கள், வஸல்லு, தொழுகுங்கள், வதஸத்தகு, தர்மம் செய்யுங்கள். அப்ப என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்திருக்குது. ஒரே ஹதீஸ்ல துஆ செய்யணும், தக்பீர் சொல்லணும், தொழுகணும், சதக்கா கொடுக்கணும். மற்றொரு அறிவிப்புல வருது என்னன்னா, அன் அபீ பக்ரத ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الشمس والقمر آيتان من آيات الله لا ينكسفان لموت أحد ولا لحياته. இதுவும் அதே அர்த்தம் தான். சரிங்களா? வலாகின் அல்லாஹ் தஆலா யுகவ்விஃபு பிஹா இபாதஹு. இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றதாகும். அது ஒருவருடைய ஒரு தனி மனிதனுடைய ஒரு மௌத்துக்காகவோ ஹயாத்துக்காகவோ அதுக்கு கிரகணம் ஏற்படுவது கிடையாது. எனவே நீங்கள் அந்த என்றாலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை அதன் மூலமாக அச்சுறுத்துகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப கவுஃபுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து நமக்கு கொடுக்குறான். இன்னொரு அறிவிப்புல என்ன வருது அப்படின்னா, இந்த கிரகணம் ஏற்படும் போது அல்லாஹ் அதிகமா திக்ர் செய்யுங்க அப்படின்ற அறிவிப்பு வருது. இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ் லா யக்ஸிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி ஃபைதா ரஅய்து ذلك ஃபத்குருல்லாஹ். அதை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வே திக்ர் செய்யுங்கள். சரிங்களா? அப்போ வந்து துவா, தக்பீர், ஸலா, சதகா, கவுஃபு, திக்ர் ஆகிய காரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. கவுஃபுக்கான எல்லாம் ஏற்படுத்தினா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஹதீஸ்களே தெளிவா வந்து. இரண்டாவது சட்ட விளக்கம், கிரகண தொழுகையின் சட்டம் மற்றும் அதன் ஆதாரம். இந்த கிரகண தொழுகையினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாஜிபுடைய நிலையில் இருக்கக்கூடியது, அதாவது கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு தொழுகையாக இருக்கின்றது. இந்த கருத்தை தான் வந்து அபு அவானா அவங்களுடைய நூல்ல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இமாம் அபு ஹனிஃபா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் மாலிக் வந்து ஜும்மா தொழுகையுடைய இடத்துல வைக்கிறாங்க. அதாவது அது ஒரு ஃபர்லுடைய இடத்துல வந்து அவங்க வைக்கிறாங்க.
அதே மாதிரி இமாம் இப்னு கையிம் அவங்க வந்து இதை வாஜிப்னு சொல்லி சொல்றாங்க. ஷேக் சாலிஹ் உசைமீனும் இந்த வாஜிபுங்கிற கருத்தையை வந்து உறுதிப்படுத்துறாங்க. அப்ப எல்லா அறிஞருடைய கூட்டு என்ன அப்படின்னா, வாஜிபுங்கிற ஸ்டேட்டஸ் ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த சலாத்துல் குசூஃப்ங்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3வது சட்ட விளக்கம், கிரகண தொழுகை நேரம். இந்த தொழுகையினுடைய நேரம் பொறுத்தவரையும் கிரகணம் ஆரம்பித்ததிலிருந்து அது முடிகின்ற வரை இருக்கிறது. எப்போ வந்து சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுதோ அது ஆரம்பித்ததிலிருந்து என்ன செஞ்சிடணும், தொழுகையில ஈடுபட்டணும். அது முடிகிற வரைக்கும் என்ன செய்யலாம், நம்ம தொழுதுக்கிறலாம். பிறகு நம்ம மற்ற இபாதத்துக்கள்ல வந்து ஈடுபடலாம். சரிங்களா? இன்னகுமா ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா யுரீகுமுஹுமா ஃபைதா கஸஃபா ஃபஸல்லு ஹத்தா தன்ஜலிய. அந்த யுரீகுமுஹுமா அப்படிங்கிறது 2 இது வந்திருக்குது மஸ்தர். அரா யுரீக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ஹுமா அதுங்கிறது வாவு, அந்த ஹுமாவோட சேரும் போது வாவு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. யுரீகுமுஹுமா அப்படின்னு வருது. சரிங்களா? அப்ப அல்லாஹ் அது மூலமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலிருந்து அதுவும் ஒரு அத்தாட்சி ஆகும். அல்லாஹ் உங்களுக்கு அதை காட்டி இருக்கின்றான். ஃபைதா கஸஃபா, அது சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டால் ஃபஸல்லு தொழுங்கள் ஹத்தா தன்ஜலிய, அது தெளிவாகின்ற வரை, சூரிய சந்திர கிரகணங்கிறது சரியான முறையில வருகின்ற வரை நீங்க என்ன செய்வீங்க, தொழுது கொள்ளுங்கள். 4வது சட்ட விளக்கம், கிரகண தொழுகையின் முறையும் அதில் ஓத வேண்டியவையும். சரிங்களா? இதுதான் முக்கியமான பாடம். கிரகண தொழுகையினுடைய முறை என்ன அப்படிங்கிற பத்தி சொல்ல வர்றாங்க. கிரகண தொழுகையுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அது 2 ரக்காத். சரிங்களா? அந்த 2 ரக்காத்துகளையும் ஜஹரன் சத்தமாக ஓதணும். அது வந்து சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி. சரி, என்ன ஓதணும் அப்படின்னா, சூரா ஃபாத்தியா வந்து தொழுகையுடைய முறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து தக்பீர் எல்லாம் சொல்லிட்டு சலானா ஓதுனதுக்கு அப்புறம் முதல்ல வந்து ஃபாத்தியா சூரா ஓதணும். ஃபாத்தியா சூரா ஓதுனதுக்கு அப்புறம் இந்த மற்ற தொழுகை விட இது எதுல வந்து வேறுபடும் அப்படின்னா, இதுல வந்து ருக்குங்கிறது 2 வரும். மற்ற எல்லா தொழுகைக்கும் ருக்குங்கிறது ஒண்ணுதான். பெருநா தொழுகை, மலை தொழுகை, அது விஷயங்களா பார்த்தோம்ல, அதுல வந்து ருக்குங்கிறது ஒண்ணுதான். சரிங்களா? ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் மாறுபடும். இப்ப ஜனாசா தொழுகைங்கிறது ஒரு மாதிரியா இருக்கும், மலை தொழுகைங்கிறது ஒரு மாதிரியா இருக்குது, பெருநா தொழுகைங்கிறது தக்பீர்கள் ஆட் ஆகுது, இந்த சலாத்து குசுஃபுங்கிறதுல ஒரு ருக்கு ஆட் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரியான சில டிஃபரெண்ட் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு தொழுகைகளையும் இருந்திருக்குது. இப்ப இந்த சலாத்துல் குசுஃபை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து சூரா ஃபாத்தியா ஓதுறோம். பிறகு என்ன செய்யணும், நீண்ட சூறா ஓதணும். அதாவது பெரிய பெரிய சூறாக்களை ஓதணும். சரிங்களா? முதல்ல சூரா ஃபாத்தியா ஓதணும். பிறகு நீண்ட நேரம் என்ன செய்யணும், ஒரு பெரிய சூறா ஓதணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, ருக்கு செய்யணும். அந்த ருக்கு நீளமா செய்யணும். அந்த ருக்குவிற்கு பிறகு மறுபடியும் எந்திரிக்கணும். மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா, சூரா ஃபாத்தியா ஓதணும். மறுபடியும் ஒரு நீளமான சூறா ஓதணும். முந்தி ஓதுன அளவை விட கொஞ்சம் குறைவான அளவிற்கு ஒரு பெரிய சூறா ஓதணும். அப்படி ஓதிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், ருக்கு செய்யணும், நீளமான ருக்கு செய்யணும். பிறகு மறுபடியும் என்ன எந்திரிச்சுட்டு மறுபடியும் 2 சஜாக்கள் செய்யணும். இந்த மாதிரி வந்து இது ஒரு ரக்காத் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த ரக்காத்தையும் தொழுகணும். அதே மாதிரி அந்த ஓதப்படக்கூடிய அளவுங்கிறது வந்து முதல் ரக்காத்தை விட கொஞ்சம் குறைவா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா போக போக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்ப ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய சூறாக்களா கொண்டு போகணும். 2வது ருக்குவுக்கு அப்புறம் ஓதக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்கணும். 2வது ரக்காத்துல முதல்ல ஓதப்படக்கூடிய அளவுல கொஞ்சம் குறைச்சுக்கணும். அடுத்த 2வது ருக்குக்கு ஓதப்படக்கூடிய அளவுல கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஆக மொத்தம் 2 ருக்கு வரும். சரிங்களா? இதுதான் அந்த தொழுகையினுடைய முறை. இறுதியாக நம்ம வழக்கம் போல வந்து தஷஹுது, ஸலவாத்து, துஆ சொல்லி இந்த தொழுகையை நிறைவு செய்யணும். புரியுதாமா தொழுகையினுடைய முறை எப்படின்னு உங்களுக்கு? نعم أستاذ. புரியுதா? ஈஸி தானே, எதுவும் சிரமம் இல்லையே? இல்ல உஸ்தாத். சரி, டவுட்னா லாஸ்ட்ல கேட்டுங்க. 22. சரி, ஹதீஸை கவனிங்க. عن عائشة رضي الله عنها قالت كسفت الشمس على عهد رسول الله صلى الله عليه وسلم. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. ஃபகாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸல்லா பின்னாசி. ரசூலுல்லாஹ் இருந்து மக்களுக்கு தொழுக வச்சாங்க. ஃபஅதால கிராஅத்தை நீட்டினார்கள். சும்மா ரகஅ, பிறகு ருக்கு செய்தார்கள். ஃபஅதால ருக்குவை நீட்டினார்கள். சும்மா ரஃபஅ ரஸஹு, பிறகு தன்னை உயர்த்தினார்கள். ஃபஅதால கிராஅத்தை நீட்டினார்கள். வகிய தூன கிராஅத்தில் ஊலா, அது அவர்கள் முந்தி ஓதுன அளவை விட சற்று குறைவாக இருந்தது.
சும்ம ரகஅ பிறகு ருக்கு செய்தார்கள் ஃபஅத்தால ருக்குஅ தூன ருக்குஇஹில் அவ்வல் தன்னுடைய முதல் ருக்குவை விட சற்று அது குறைவாக இருந்தது. சும்ம ரஃபஅ ரஸஹு பிறகு தன்னுடைய தலையை உயர்த்தினார்கள். ஃபஸஜத சஜதத்தைனி இரண்டு சஜதாக்கள் செய்தார்கள். சும்ம காம பிறகு எழுந்தார்கள். ஃபஸனஅ ஃபி ரக்அத்தி ஸானியத்தி மிஸ்ல ذلك முதல் ரக்காத்தில் செய்ததை போன்று இரண்டாவது ரக்காத்திலையும் அதே முறையில வந்து கிராத்தை நீட்டி ருக்குவை நீட்டி தொழுகையை நிறைவு செய்தார்கள். عن جابر بن عبد الله رضي الله عنه قال كسفت الشمس على عهد رسول الله صلى الله عليه وسلم ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்து சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. ஃபி யௌமின் ஷதீதில் ஹர்ரி எப்பேற்பட்ட நாள்னு சொன்னா கடுமையான வெப்பம் நிறைந்த ஒரு காலத்துல. ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஸஹாபிஹி ரசூலுல்லாஹ் தன்னுடைய தொழுகைக்கு தொழுகை வைத்தார்கள். ஃபஅதால் கியாமை அவர்கள் நீட்டினார்கள். அதாவது கிராத் ஓதக்கூடிய அந்த கியாமை நீட்டினாங்க. ஹத்தா ஜஅலு யஹிர்ரூன் எந்த அளவுக்கு சொன்னா சுத்தி உள்ளவங்க வந்து கீழே மயக்கப்பட்டு கீழே விழுகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. சும்ம ரகஅ பிறகு ருக்கு செய்தார்கள். ஃபஅத்தால அந்த ருக்குவை நீட்டினார்கள். சும்ம ரஃபஅ பிறகு எழுந்தார்கள். ஃபஅத்தால அந்த கியாமை அவர்கள் நீட்டினார்கள். சும்ம ரகஅ பிறகு ருக்கு செய்தார்கள். ஃபஅத்தால அந்த ருக்குவை அவர்கள் நீட்டினார்கள். சும்ம ரஃபஅ பிறகு எழுந்தார்கள். ஃபஅத்தால பிறகு அவர்கள் அந்த கியாமை நீட்டினார்கள். சும்ம சஜதத்தைனி பிறகு அவர்கள் இரு சஜதாக்கள் செய்தார்கள். சும்ம காம பிறகு எழுந்தார்கள். ஃபஸனஅ நஹ்வன் மின் ذاك முதலில் செய்தை போன்று அவர்கள் இரண்டாவது முறையும் செய்தார்கள். ஃபகானத் அர்பஅ ரக்அத்தின் எனவே அது நான்கு ருக்குகளாகவும் அர்பஅ சஜதாத்தின் 4 சஜதாக்களாகவும் இருந்தன. இந்த தொழுகையினுடைய முறைங்கிறது 2 ருக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். 2 ருக்கு செஞ்சிருக்கிறாங்க, 2 சஜதா செய்வாங்க. சரிங்களா? அடுத்து வந்து கிரகண தொழுகை தொழுகை முடிச்சோம்னா என்ன செய்யணும்னா இமாம் வந்து மக்களுக்கு வந்து உபதேசம் செய்யணும். அந்த உபதேசத்துல என்னென்ன விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னா மார்க்கத்தை மறைப்பதை விட்டும் இறை சட்டங்களை அலட்சியம் செய்வதை விட்டும் உலகத்தை கொண்டு ஏமாறுவதை விட்டும் எச்சரிக்கணும். அதிகமாக துவா கேட்கிறபடியும் அதிகமாக பாவமன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற பத்தியும் என்ன செய்யணும் அப்படின்னா தூண்டணும். சரிங்களா? மக்களுக்கு குத்துபா செய்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். வஸ்னா அலைஹி அவனை துதித்தார்கள். சும்மா கால பிறகு சொன்னார்கள் இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ் நிச்சயமாக இந்த சூரியன் சந்திரன் அல்லாஹ்வுடைய இரு அத்தாட்சிகளில் ஒன்றாகும். லா யக்ஸிஃபான் லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி அது ஒரு மனிதனுடைய மௌத்துக்காகவோ ஹயாத்துக்காகவோ கிரகணம் என்பது ஏற்படாத. ஃபைதா ரைது ஸாலிக நீங்கள் அதை பார்த்தால் ஃபதஉல்லாஹ் வ கப்பிரு வ ஸல்லு வ தஸத்தகு அல்லாஹ்வை துஆ செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு தக்பீர் சொல்லுங்கள், தொழுகுங்கள், தர்மம் செய்யுங்கள். சும்மா கால பிறகு சொன்னார் யா உம்மத்த முஹம்மதின் முஹம்மதுடைய உம்மத்தி சமுதாயமே வல்லாஹி மாமின் அஹதின் ஏறுமின் அல்லாஹ்வை விட எந்த ஒரு நபரும் அதிகம் ரோசமுடையவராக இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய அடிமையோ அல்லது அடிமை பெண்ணோ அவர் ஜினா செய்யும் பொழுது அல்லாஹ்வை விட அதிகமாக ரோசப்படக்கூடியவர் யாரும் கிடையாது. அல்லாஹ் அந்த அளவிற்கு அவன் தடுத்த ஒரு செயலை அடியார்கள் செய்யும் போது ரோசப்படுகின்றான். ويا أمة محمد والله لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا முகமதுடைய உம்மத்தினரே நீங்கள் நான் அறிந்திருப்பீர்களாயின் அதிகமாக குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். சரிங்களா? அப்ப கிரகணம் நீங்கி சூரியன் அல்லது சந்திரன் எழுப்பதற்கு முன்னர் என்ன செய்யணும்னா தொழுகையை முடித்து விட்டால் மீண்டும் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக என்னென்ன செய்யணும்னா அதுக்கு துவாக்களை ஈடுபடலாம். சரிங்களா? عن ابي بكر رضي الله عنه قال كنا عند رسول الله صلى الله عليه وسلم فانكسفت الشمس فقام النبي صلى الله عليه وسلم يجر رداءه حتى دخل المسجد. நாங்க ரசூலுல்லாஹ்ல இருக்கும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் எழுந்தாங்க, தன்னுடைய போர்வையை இழுத்தவர்களாக எழுந்து வந்தாங்க, மஸ்ஜிதில் நுழைஞ்சாங்க. இப்ப நாங்க நுழைஞ்சோம். ஃபஸல்லா பினா ரக்அத்தைனி எங்களுக்கு 2 ரக்காத் தொழுக வச்சாங்க. ஹத்தா இன்ஜலத்தி ஷம்சு சூரியன் தெளிவாகின்ற வரை. வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கசிஃபானி லியௌம மௌத்தி அஹதின் ஒரு மனிதனுடைய மௌத்துக்காகவே அந்த கிரகணங்கள் ஏற்படுவது கிடையாது. ஃபைதா ரைதுஹுமா நீங்கள் அந்த சூரிய சிந்தனத்தை பார்த்தால் ஃபஸல்லு தொழுகுங்கள், வதுஉ துஆ செய்யுங்கள், ஹத்தா யுக்ஷஃப மா பிக்கும் உங்களுக்கு ஏற்பட்டது நீங்குகின்ற வரை தெளிவாகின்ற வரை நீங்க என்ன செய்யுங்க தொழுகுங்க, துஆ செய்யுங்க. சரி, கடைசியா வந்து தன்பி கவனிக்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொழுகையில் இருக்கும்போது கிரகணம் முடிந்து விட்டால் மீதமுள்ள தொழுகை சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டும், தொழுகையும் முறிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 15வது பாடம் ஜனாசா தொழுகை மற்றும் சட்டங்கள்.
இதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல படிப்போம். சரிங்களா? ஏன்னா 2 பாடம் படிச்சாச்சு. அதுவும் டைம் பறக்கத்தான் இருக்குது பாருங்க. மாஷா அல்லாஹ் கரெக்டா 8 மணி ஆயிருக்கு. எல்லாம் அவுலியாக்களா இருக்கிறதுனால டயத்துல வந்து அல்லாஹ் பறக்க செஞ்சிருக்கிறான். ஒரு பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி டைம் ஆகும். இப்ப 2 பாடத்தை படிச்சு முடிச்சாச்சு. இப்படி வேகமா போனா புத்தகத்தையே முடிச்சிடலாமே உஸ்தா அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்ப இதை முதல்ல ஒரு ஆள் படிச்சிட்டீங்களா? யார் படிக்கிறீங்க? வாங்க சீக்கிரம் வாங்க. நல்லா அரபின்னா நல்லா கரெக்டா படிக்கணும். மிஸ்டேக் வரக்கூடாது. தெளிவா படிக்கணும். சீக்கிரம் வாங்க. பர்வீன் படிக்கட்டுமா உஸ்தாத்? பர்வீன், வேற யார் இருக்கீங்க? படிக்காதவங்க யார் இருக்கீங்களா? வரீங்களா? ஆஃபர் எடுக்கிறீங்களா? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இந்த துருசுலுகால படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்தாங்களே, அவனா காண ஆளையே. யார் வர மாதிரி தெரியலையே. சரி படிங்க. பர்வீன் யார் அது? முசைஃபா. முசைஃபா வந்துட்டீங்களா? ரொம்ப நாளாச்சு நீங்களா வந்து. படிங்க, சீக்கிரம் படிங்க. இருக்கும் உஸ்தாத். என் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குன்னு படிக்கவில்லை உஸ்தாத். ஓகே உஸ்தாத். சரி பரவாயில்ல, படிங்க. கிரகண ஹெல்ப் பண்ணுங்க தொழுகை. அப்பப்போ உஸ்தாதுக்கு. கிரகண தொழுகை. இதில் பல சட்ட விளக்கங்கள் உள்ளன. முதல் சட்ட விளக்கம். கிரகணம் என்பதன் விளக்கம் அது ஏற்படுவதில் உள்ள தத்துவம். கிரகணம் என்றால் சூரியன் அல்லது சந்திரனின் ஒளி வழமைக்கு மாறாக மங்குவதற்கு கூறப்படும். அரபியில் இதை குசூஃப் அல்லது ஹுசூஃப் என்று கூறப்படும். தனது அடியார்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி அவர்கள் தன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயதானி மின் ஆயாத்தில்லாஹி லா யக்ஸிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி ஃபஇதா ரஅய்தும் ذلك ஃபதுல்லாஹ வகப்பிரு வஸல்லு வதஸத்தகு. ரவாஹுல் புகாரியு. நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் அல்லாஹுவின் அத்தாட்சிகளில் உள்ள 2 அத்தாட்சிகளாகும். எவருடைய மரணத்திற்காகவோ அல்லது பிறப்புக்காகவோ அவற்றின் கிரகணம் ஏற்படுவதில்லை. நீங்கள் அதை கிரகணத்தை பார்த்தால் அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள், தக்பீர் கூறுங்கள், தொழுகுங்கள், தர்மம் செய்யுங்கள். மற்றொரு அறிவிப்பில் வருவதாவது, அன் அபி பக்ரத ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயதானி மின் ஆயாத்தில்லாஹி லா யன்கசிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி வலாகின்னல்லாஹ தஆலா யுஹவ்விஃபு பிஹா இபாதஹு. ரவாஹுல் புகாரியு. நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் அல்லாஹுவின் அத்தாட்சிகளில் உள்ள 2 அத்தாட்சிகளாகும். எவருடைய மரணத்திற்காகவோ அல்லது பிறப்புக்காகவோ அவற்றில் கிரகணம் ஏற்படுவதில்லை. என்றாலும் அல்லாஹ் இவற்றின் மூலம் தனது அடியார்களை அச்சுறுத்துகின்றான். மற்றொரு அறிவிப்பில் வருவதாவது, இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயதானி மின் ஆயாத்தில்லாஹி லா யக்ஸிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி ஃபஇதா ரஅய்தும் ذلك ஃபதுகுருல்லாஹ. ரவாஹுல் புகாரியு. நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் அல்லாஹுவின் அத்தாட்சிகளில் உள்ள 2 அத்தாட்சிகளாகும். எவருடைய மரணத்திற்காகவோ அல்லது பிறப்புக்காகவோ அவற்றில் கிரகணம் ஏற்படுவதில்லை. நீங்கள் அதை கிரகணத்தை பார்த்தால் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். 2வது சட்ட விளக்கம். கிரகண தொழுகையின் சட்டம், அதன் ஆதாரம். கிரகண தொழுகை வாஜிப், கட்டாயமாகும். இமாம் அபு அவானா ரஹிமஹுல்லா அவர்கள் தனது சஹீஹ் கிரந்தத்தில் இதை உறுதி செய்துள்ளார்கள். இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லா அவர்களும் இவ்வாறுதான் கருதுவதாக அறிவிக்கப்படுகின்றது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஜுமாவின் தொழுகையின் இடத்தில் இதை வைக்கின்றார்கள். அறிஞர் இப்னுல் கையும்
ரஹிமஹுல்லா அவர்களும் இது வாஜிப் என்ற கூற்றையே உறுதிப்படுத்துகின்றார்கள். ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களும் இதை உறுதி செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை நாம் தொழும்படி ஏவியதுடன் அவர்களும் இதை தொழுது இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை நிறைவேற்ற பயந்தவர்களாக திடுக்கிட்டவர்களாக புறப்பட்டு சென்றார்கள். மூன்றாவது சட்ட விளக்கம். கிரகண தொழுகையின் நேரம். இந்த தொழுகையின் நேரம் கிரகணம் ஆரம்பித்ததிலிருந்து அது முடிகின்ற வரை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வ இன்னஹுமா ஆயதானி மின் ஆயாத்தில்லாஹி யுரீகுமூஹுமா ஃபஇதா ஹஸஃபா ஃபஸல்லு ஹத்தா தன்ஜலிய. ரவாஹு முஸ்லிமுன். நிச்சயமாக இவை இரண்டும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ள இரு அத்தாட்சிகளாகும். அல்லாஹ் இவற்றை உங்களுக்கு காண்பிக்கின்றான். இவற்றில் கிரகணம் ஏற்பட்டால் அவை தெளிவடைகின்ற வரை, கிரகணம் நீங்கி வெளிச்சம் ஏற்படுகின்ற வரை நீங்கள் தொழுங்கள். நான்காவது சட்ட விளக்கம். கிரகண தொழுகையின் முறையும் அதில் ஓத வேண்டியவையும். கிரகண தொழுகை 2 ரக்அத்துகளாகும். 2 ரக்அத்துகளிலும் சத்தமாக ஓத வேண்டும். அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி அல்லது சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி. முதலில் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும். பிறகு ஒரு நீண்ட சூரா ஓத வேண்டும். பிறகு நீண்ட நேரம் ருக்கு செய்ய வேண்டும். பிறகு தலையை உயர்த்தி சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹ் ரப்பனா லக்கல் ஹம்து கூற வேண்டும். பிறகு மீண்டும் ஃபாத்திஹா சூரா ஓதி முன்பு ஓதிய அளவை விட குறைவான அளவுள்ள ஒரு நீண்ட சூறாவை ஓத வேண்டும். பிறகு ருக்கு செய்ய வேண்டும். பிறகு எழ வேண்டும். பிறகு 2 சஜிதாக்கள் நீண்ட நேரம் செய்ய வேண்டும். இவ்வாறு 2வது ரக்அத்தையும் நிறைவேற்ற வேண்டும். 2வது ரக்அத் முதல் ரக்அத்தை விட கொஞ்சம் குறைவாக இருக்க வேண்டும். பிறகு தஷஹுத், ஸலவாத் மற்றும் துஆ ஓதி சலாம் கொடுத்து தொழுகையை முடிக்க வேண்டும். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت كسفت الشمس على عهد رسول الله صلى الله عليه وسلم فقام النبي صلى الله عليه وسلم فصلى بالناس فأطال القراءة ثم ركع فأطال الركوع ثم رفع رأسه فأطال القراءة وهي دون قراءته الأولى ثم ركع فأطال الركوع دون ركوعه الأول ثم رفع رأسه فسجد سجدتين ثم قام فصنع في الركعة الثانية مثل ذلك. رواه البخاري. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகி மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். நீண்ட நேரம் ஓதினார்கள். பிறகு நீண்ட நேரம் ருக்கு செய்தார்கள். பிறகு தமது தலையை உயர்த்தினார்கள். அப்போதும் முந்திய முறை ஓதியதை விட கொஞ்சம் குறைவாக நீண்ட நேரம் குர்ஆன் ஓதினார்கள். பிறகு தமது முந்திய ருக்குவை விட குறைவாக நீண்ட ருக்கு செய்தார்கள். பிறகு தலையை உயர்த்தினார்கள். பிறகு 2 சஜிதாக்கள் செய்தார்கள். பிறகு இது போன்ற 2வது ரக்அத்திலும் செய்தார்கள். அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு قال كسفت الشمس على عهد رسول الله صلى الله عليه وسلم في يوم شديد الحر فصلى رسول الله صلى الله عليه وسلم بأصحابه فأطال القيام حتى جعلوا يخرون ثم ركع فأطال ثم رفع فأطال ثم ركع فأطال ثم رفع فأطال ثم سجد سجدتين ثم قام فصنع نحوا من ذاك فكانت 4 ركعات و4 سجدات. ரவாஹு முஸ்லிமுன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கடுமையான வெப்பம் நிறைந்த ஒரு நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். நிலையில் நீண்ட நேரம் நின்றார்கள். மக்கள் கீழே விழுந்துவிட நெருங்கிவிட்டார்கள்.
பிறகு நீண்ட நேரம் ருக்கு செய்தார்கள். பிறகு தமது தலையை உயர்த்தினார்கள். நீண்ட நேரம் நின்றார்கள். பிறகு நீண்ட நேரம் ருக்கு செய்தார்கள். பிறகு தலையை உயர்த்தி நீண்ட நேரம் நின்றார்கள். பிறகு 2 சஜிதாக்கள் செய்தார்கள். பிறகு இது போன்ற 2வது ரக்கத்திலும் செய்தார்கள். ஆக 4 ருக்குகளும் 4 சஜிதாக்களும் இந்த தொழுகையில் இருந்தன. கிரகண தொழுகையை தொழுது முடித்த பின்னர் இமாம் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். மார்க்கத்தை மறைப்பதை விட்டும் இறை சட்டங்களை அலட்சியம் செய்வதை விட்டும் உலகத்தை கொண்டு ஏமாறுவதை விட்டும் எச்சரிக்க வேண்டும். அதிகம் துவா கேட்கும்படியும் பாவ மன்னிப்பு கேட்கும்படியும் தூண்ட வேண்டும். ஃபஹதபன் நாஸ ஃபஹமிதல்லாஹு வஅஸ்னா அலைஹி சும்ம கால இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயதானி மின் ஆயாத்தில்லாஹி லா யஹ்சிஃபானி லிமௌதி அஹதின் வலா லிஹயாத்திஹி ஃபஇதா ரஅய்தும் ذلك ஃபதுல்லாஹ வகப்பிரு வஸல்லு வதஸத்தகு சும்ம கால யா உம்மத முஹம்மதின் வல்லாஹி மா மின் அஹதின் அக்யரு மினல்லாஹி அன் யஸ்னிய அப்துஹு அவு தஸ்னிய அமதுஹு யா உம்மத முஹம்மதின் வல்லாஹி லவ் தஅலமூன மா அஅலமு லதஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கசீரன். ரவாஹுல் புகாரியு. கிரகண தொழுகை முடிந்த பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அதில் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை அதிகம் துதித்தார்கள். பிறகு கூறினார்கள், நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ள 2 அத்தாட்சிகளாகும். எவருடைய மரணத்திற்காகவோ அல்லது பிறப்பிற்காகவோ அவற்றில் கிரகணம் ஏற்படுவதில்லை. நீங்கள் கிரகணத்தை பார்த்தால் அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள், தக்பீர் கூறுங்கள், தொழுங்கள், தர்மம் செய்யுங்கள். பிறகு கூறினார்கள், முஹம்மதுடைய சமுதாயமே, தனது ஆண் அடியான் அல்லது தனது பெண் அடியான் விபச்சாரம் செய்தால் அதற்காக அல்லாஹுவை விட அதிகமாக வேறு யாரும் ரோஷமுடையவர் இருக்க மாட்டார். முஹம்மதின் சமுதாயமே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அறிவதை நீங்கள் அறிந்துவிட்டால் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். கிரகணம் நீங்கி சூரியன் அல்லது சந்திரன் வெளுப்பதற்கு முன்னர் அந்த தொழுகை முடிந்துவிட்டால் மீண்டும் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக திக்ர் இன்னும் துவாக்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அன் அபி பக்ரத ரதியல்லாஹு அன்ஹு கால குன்னா இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபன் கஸஃபத் அஷ்-ஷம்ஸு ஃபகாமன் நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யஜுர்ரு ரிதாஅஹு ஹத்தா தஹலல் மஸ்ஜித ஃபதஹல்னா ஃபஸல்லா பினா ரக்அத்தைனி ஹத்தா இன்ஜலத் அஷ்-ஷம்ஸு ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கசிஃபானி லிமௌதி அஹதின் ஃபஇதா ரஅய்துமூஹுமா ஃபஸல்லு வதுஉ ஹத்தா யுக்ஷஃப மா பிக்கும். ரவாஹுல் புகாரியு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார், நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தோம். அப்போது சூரிய கிரகணம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது போர்வையை இழுத்தவர்களாக மஸ்ஜிதிற்குள் நுழைந்தார்கள். நாங்களும் நுழைந்தோம். சூரியன் தெளிவடைகின்ற வரை எங்களுக்கு 2 ரக்காத்துகள் தொழ வைத்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக சூரிய சந்திர கிரகணம் யார் ஒருவருடைய மரணத்திற்காகவும் நிகழ்வதில்லை. ஆகவே நீங்கள் அந்த 2ஐயும் பார்த்தால் தொழுங்கள், இன்னும் துஆ கேளுங்கள், உங்களுக்கு ஏற்பட்டது நீக்கப்படுகின்ற வரை. கருத்து: கிரகணம் முடிவதற்கு முன்னர் தொழுகையிலிருந்து சலாம் கொடுத்துவிட்டால் துஆவில் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த நபிமொழி உணர்த்துகின்றது. கவனிக்க: தொழுகையில் இருக்கும்போது கிரகணம் முடிந்துவிட்டால் மீதமுள்ள தொழுகையை சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டும். தொழுகையை முறித்து விடக்கூடாது. உஸ்தாத். முடிச்சிட்டீங்களாமா? நான் உஸ்தாத். சரிம்மா, பாடம் முடிஞ்சிருச்சு. எதுவும் டவுட் இருக்குதா? இல்ல. சரி, ஓகே. இன்ஷால்லா அடுத்த ஜனாதா தொழுகை பத்தி பார்த்துருவோம். இன்னும் ஒரு 40 பக்கத்துக்கிட்ட இருக்கு. நமக்கு இன்ஷால்லா ஒரு 4 வகுப்பு இருக்கு. அதனால அல்லாஹ்வுடைய நாட்டத்தால முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் இன்ஷால்லா. சரிம்மா, அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.